இன்றைக்கி நம்மளோட வீக் ஆஃபு, அதனால் ஏதாச்சும் சமைக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு மார்க்கெட் போயிருந்தேங்க. அப்போ தான் வந்து நெத்திலியும் ப்ரானும் பார்த்தேன். ப்ரான் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, அதனால் அது ஒரு 250 கிராம் எடுத்துக்கிட்டு நெத்திலி ஒரு 1/2 கிலோ எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெத்திலியை முள்ளை அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்தேங்க. சரி, எறா 250 கிராம் வச்சு என்ன பண்ணலாம், 10 எறா தானே இருக்குது அப்படின்னு பார்த்தேன். ஸோ ஓகே, எறா வடை போட்டுடலாம், நெத்திலியை ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு யோசித்தப்போ எறா வடைக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். முட்டை, பச்சை மிளகா, வெங்காயம், மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அது ஒரு சைடு ரெடி பண்ணிகிட்டு இருக்கக்குள்ளே நெத்திலியே மசாலா போட்டு ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னு பார்த்தா கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தா தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு எறா வடைக்கு தேவையானதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு எறா வடையை ஃப்ரை பண்ணி எடுத்தேன். அதாவது கையை வச்சா அது ஒரு மாதிரி கொலன்னு இருக்கும், அப்படியே ஸ்பூனை வச்சு யூஸ் பண்ணி எடுத்து போட்டுருங்க. அடுத்து நெத்திலியை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சுங்க. நெத்திலி கொஞ்சம் டீப் ஃப்ரை ஆகணும், நம்ம அடிக்கடி கிண்டக்கூடாது, அது வந்து உடஞ்சிடும். ரெண்டத்தையும் எடுத்து தட்டையில் வச்சு சாப்பிட்டா வேறு லெவலுங்க.